ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லாவண்யா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சின்னதாக ஒரு பெல் கிளிக்கப் பண்ணுங்கள். இன்றைக்கி நேற்று வீடியோ போனேன். இன்றைக்கி ஹேர் பேக் பார்க்க போகிறோம், அப்புறம் ஹேர் டிப்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் இப்போ என்னன்னா நேற்றே வெந்தயமும் பச்சை பயிரும் அரிசி தண்ணி ஊற வச்சுருந்தா வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நேற்றே ஊற வச்சுருந்தா வெந்தயம் பச்சை பயிறு அரிசி தண்ணியில் நல்லா ஊறி இருக்குது. நல்லா எப்படி ஊறி இருக்குன்னா நீங்களே பாருங்கள். சரிங்களா? நல்லா ஊறி நல்லா அழகாக 6 ஹவர். இப்போ காலைல நீங்கள் குளிக்கிறீங்கன்னா நைட்டே நல்லா ஊற வச்சுருங்க. சரிங்களா? இல்லைன்னா 6 ஹவர் ஊறினா போதும். இல்லை மதியம் சாயந்தரம் குளிக்கிறீங்கன்னா காலைல ஊற. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை நம்மளுக்கு ரொம்ப ஹேர் பிளாக்காக நல்லா திக்காக வளர்கிறதுக்காக யூஸ் ஆகும். ஜார் எடுத்துன்னு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுட்டு அது கருவேப்பிலை நம்மளுக்கு நல்லா ஹேர் திக்காக லாங்காக நல்லா வளரும். இன்டேக்காக எடுத்துக்கலாம், நம்ம தலைக்கு போட்டுக்கலாம் மேலே. அப்புறம் பச்சை பயிறு வெந்தயம் ஊற வச்சு இருக்கிறது இப்போ போடலாம். அப்புறம் அது பச்சை பயிறு வெந்தயம் ஹேர் நல்லா திக்காக லாங்காலும் புது முடியை கூட நம்மளுக்கு வளர்ச்சி தன்மையை உருவாக்கும். தண்ணியும் அதே ஊற்றுக்கோங்க. அடிஷ்னலாக வேணும்னா வேறு தண்ணிங்க யூஸ் பண்ணலாம். வாங்க அரைச்சிட்டு பார்க்கலாம். அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணுறதால கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அப்புறம் கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நல்லா எல்லாமே ஃபுல்லாக போடணும். நல்லா ரொம்ப கட்டியாக போடாதீங்க. ஃபில்ட்ரு எதுக்கு பண்ணுறோன்னா அந்த வெந்தயமும் அப்புறம் பச்சை பயிறு அந்த சக்கரில் குளித்தா கூட ஹேர்லேயே அப்படியே ஒட்டி இருக்கும், நல்லா இருக்கிறது பார்த்துக்கிறதுக்கு. அதனால் ஃபில்ட்ரு பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ண முடியாதுன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கோங்க. ஆனால் ஃபில்டர் பண்ணி போட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? ஃபில்ட்ரு பண்ணுங்கள். எங்களுக்கு கிளாத் இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஜூஸியாக தான் அரைச்சிக்கோங்க. திக்காக ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிக்காதீங்க. ஜூஸியாக அரைச்சிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லா வருது. க்ரீமியாக அழகாக இருக்குது. நல்லா ஃபில்ட்ரு அழகாக அது ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கணும். இதுனா ஆலிவ் ஆயில். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா எந்த ஆயில்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். கேஸ்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். இல்லை அப்படி நெக்ஸ்ட்டு ஹேர் பேக் போட போகிறோம். நல்லா ஹேரை சிக்க எடுத்து நல்லா ஸ்கேல்பெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி நேற்றே ஆயில் வச்சுக்கிடணும். நல்லா ஆயில் வச்சு நேற்றே மசாஜ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா சிக்கு எடுத்து 2 சைடு நல்லா ரெண்டு பக்கமாக பிரிஞ்சுக்கோங்க. இப்போ ஹேர் பேக் நம்ம போடணும். அதனால் நல்லா ஹேர் எப்போவுமே மசாஜ் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஹேர் பேக் போட முன்னாடி மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ ஹேர் பேக்கு நம்ம போடலாம். நீங்களே பாருங்கள், ஹேர் பேக் நல்லா பியூன் பேஸ்ட்டாக அழகாக வந்திருக்கு. இப்போது ஹேர் பேக்கு போடலாம் பாருங்கள். நல்லா ஃபஸ்ட்டு ஸ்கேல்பிலேருந்து ஹெண்டு வரையுமே போடணும். எப்போவுமே ஸ்கேல்பில் மட்டும் போடக்கூடாது. ஸ்கேல்பிலும் போடணும், ஹெண்டுலேயும் போடணும். ஸ்கேல்பை மட்டும் போட்டிங்கன்னா அப்புறம் முடி இங்கே லென்த்தாக வராது, திக்காக வராது. அதனால் ஸ்கேல்பிலேருந்து கீழே வரையும், மேலே உச்சிலேருந்து கீழே வரையும் வரணும். அப்போ தான் முடி வளரும். ஒரு சிலர் கேட்பீங்க, முடி மேலே மட்டும் தானே வளருது, மேலே மட்டும் போட்டுக்கலாமே, கீழே அதுக்கு இல்லை. நம்ம கீழே முடி எப்போவுமே மேலேருந்து கீழே வரையும் வரும். அதனால் மேலேருந்து கீழே வரையும் அப்படியே நல்லா மெதுவாக பண்ணுங்கள். ரொம்ப அப்படியே முடியை போட்டு இப்படி பண்ணாது. முடி எப்போவுமே நம்ம நல்லா ஒரு குழந்த மாதிரி அது ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? ஹேண்டில் பண்ணாதான் ஃபுல்லாக இந்த சைடு அந்த சைடு நல்லா போட்டுட்டேன் நான். இப்போ 2 சைடும் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏன்னா கேப் இருக்கான்னு பாருங்கள். கேப் இருந்துச்சுன்னா அதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க, கேப் இருக்கிற இடத்துல. அப்போ இப்போ உச்சந்தலையிலேருந்து ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டது பச்சை பயிறு வெந்தயம் எல்லாம் நம்மளுக்கு புது முடி வளர்ச்சி தன்மையை நல்லா தரும். அப்புறம் கருவேப்பிலை முடியை கருப்பாக வளர வைக்க தெரியும். நீங்கள் சொல்லுவீங்க, இவளுக்கு முடியல, இவ போய் எப்படி தான். நீங்கள் இன்னும் என் கூட ரொட்டீனாக பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்களே சேஞ்சஸ் பாருங்கள். ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு கமெண்ட்ஸில் காட்டுங்க. பட் ஹேர் ஃபால் ஆகாது. நீங்களே ஹேர் பேக் பண்ணும்போது எனக்கு ஒரு கை முடி கூட வரவே இல்லை. நீங்களே பாருங்கள், சிக்கி எடுக்கும்போது எனக்கு முடியே வரலை. அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே ஹேர் பேக் போடுறீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி ஆயில் வச்சுருங்க. எப்படி இல்லைன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு 1 ஹவர் முன்னாடி ஆயில் வச்சுட்டு சிக்கி எடுத்துட்டு அப்புறமா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பண்ணிக்கிற பேக் போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். காலேஜ் ஸ்கூல் போகிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணல. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே, சின்னவங்க பெரியவங்க பசங்க எல்லாருமே. கோல்டெல்லாம் அவ்வளோவா ஆகிறதில்ல. கோல்டெல்லாம் ஆகிறதில்ல. வெந்தயம் பச்சை பயிறு தான் நம்ம போட்டிருக்கோம். கருவேப்பிலெல்லாம் கோல்டு ஆகுறது. 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வச்சுக்காதீங்க. ரொம்ப நேரம் வச்சுக்கினா தான் நம்மளுக்கு
கோல்ட் ஆகும் சரிங்களா. ரொம்ப நேரம்லாம் வச்சுக்காதுங்க. உச்சந்தலேருந்து கீழே வழி ஃபுல்லாக போட்டு வச்சு இப்போ போட்டு ஃபுல்லாக இது பண்ணிங்க. போட்ட பிறகு நம்ம ஒரு வீடியோவிலும் நான் ஒரு நாள் ஒரு வீடியோவாக போட போகிறேன். இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. 30 days ஹேர் குரோத் சேலஞ்ச் போடுங்கனாலும் போடுறேன். முன்னாடி போடுங்க. இந்த முன்னாடி இங்கே நெத்திக்கிட்ட எல்லாம் இந்த முன்னாடி நெத்திக்கிட்ட எல்லாம் இங்கே அப்ளை பண்ணுங்கள். நெத்திக்கிட்ட தான் ரொம்ப சொட்ட மாதிரி தெரியும். நான் குளிச்சுட்டு வந்து கூட ஒரு டைம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும் முடியும் அப்படின்னு. அப்படி ஸ்மூத்தி அந்த வெந்தயம் அந்த பச்சை பயிறு போட்டிருக்கிறதுனால வெந்தயமும் நம்மளுக்கு ஆல்ரெடி ஷாம்பு தன்மை தான் இருக்கும். அதனால் ஷாம்பு வந்து மைன்யூட்டாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜக்கில் ஷாம்பு போட்டு நல்லா தண்ணியை கலக்கிட்டு போடுங்க. அப்படியே ஷாம்பு எடுத்து அப்படியே தலைக்கு போடாதீங்க. அப்படியே தலைக்கு போட்டிங்கன்னா தான் ரொம்ப முடி கட்டும். அதனால் சொல்கிறேன், மைனூட்டாக இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். நோ கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணது எப்போவுமே போடாதீங்க. கெமிக்கல் கம்மியாக இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஹேரு நல்லா திக்காக நல்லா வரும் சரிங்களா. முன்ன காலத்துலலாம் நான் வந்து எனக்கு ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவ்வளோ முடி கட்டின பிறகு திரும்பி வந்து பேபி பிறந்த பிறகு மேரேஜ் ஆன பிறகு ரொம்ப போயிடுச்சு. எனக்கெல்லாம் முடியே இருக்கல. அப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்லணும். சில பேர் வந்து மேரேஜ் ஆகி கல்யாணம் ஆகி பேபி வந்து பிறகு முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப இதுவாங்க. ஏன் நம்ம வந்து எல்லாமே ஆயில் எத்துணும் ஆயில் யூஸ் பண்ண அப்புறம் நானே ஹோம்மேட் ஆயில் பண்ணி தெளித்து வீட்டில் இருக்கிறதே பண்ணி பார்க்கலாம். ஹோம் ரெமிடியை என்னென்ன இருக்குது வீட்டில் எதே செஞ்சு பார்க்கலான்னு எங்கள் அம்மா அவங்க சஜஷன் தந்தாங்க. எனக்கு எங்கள் அம்மா அவங்க யூஸ் பண்ணி பாரு. ஒரு டைம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஒரு மந்த் யூஸ் பண்ணி பாரு. நான் ஒரு மந்த் யூஸ் பண்ணி பார்த்தேன் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஹேர் ஃபால் வந்து கம்மியாக ஆச்சு. ரொம்ப பேபி ஹேர்ஸ் எல்லாம் வருது. ஹேர் வந்து ரொம்ப லாஸ் ஆகுது இல்லை. இப்போல்லாம் பரவாயில்ல. அதனால தான் சொல்கிறேன், இன்டேக் எப்படி எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாக எடுத்துக்கோங்க. தண்ணி மாதிரி இருக்கிற பொருள் சாப்பிடுங்க. இன்டேக் என்னென்ன எடுத்துக்கணும் என்னென்ன வேணுன்றது கூட ஒரு நாள் உங்களுக்கு வீடியோவாக நான் கண்டிப்பாக காட்ட போகிறேன். என்னென்ன எடுத்துக்கணும் என்னென்ன எடுத்துக்கூடாது உங்களுக்கு ஒரு வீடியோவை கூட பாட்டுறேன். நான் வந்து ஹேர் எப்படி இருந்துச்சு என்னென்ன இருந்துச்சு எப்படி ரொம்ப கம்மியாக எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் நீங்களேன்ட்டு. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன தோணுது என்னென்ன இதாகுதுன்றது கூட எல்லாமே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு எதனா பிடிக்கல நல்லா இல்லை உங்களோட தான் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா அப்படி நான் வந்து ஹேர் பேக்கவும் பண்ணுறேன். இல்லை சிஸ்டர் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேறு மாதிரினா கூட நான் பண்ணுறேன். இல்லை சிஸ்டர் நீங்கள் ஆயில் பண்ணுறது காட்டுங்க. இல்லை சிஸ்டர் நீங்கள் ஆயில் வந்து செஞ்சுட்டு எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணி எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்றது அப்படின்னு சொல்கிறேன்னா கூட ஓகே தான். நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா அப்படி தான் உங்களுக்கு ஆயில் ஒரு சிலர் கேட்குறாங்க ஆயில் வேணும். நிறைய பேர் வந்து ஆயில் வேணும் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஓனாகவும் மெசேஜ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் தள்ளுறேன். அப்புறம் வந்து 20 நிமிஷம் கழித்து வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஹேர் வாஷ் பண்ண பிறகு எவ்வளோ சில்கி எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோ அழகாக அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ நல்லா இருக்குது. நான் வந்து ஷாம்பு நாங்களே ஹோம்மேட்டாக ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த ஷாம்பு வச்சு தான் நான் குளித்தேன். வேணுமானா பாருங்கள். ஆயிலும் ஹோம்மேட்டாக தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுமானா கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நானே யூஸ் பண்ணி ஓன் பண்ணி எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களே தங்கச்சி சிஸ்டர்களை கொடுத்துருக்கேன். ஓகே பை, நாளைக்கு பார்க்கலாம்.